வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை புதுமை பித்தன். வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரதாபசிம்மரும் வீரையாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்க வர இன்பவள்ளி கேட்டுடுறாங்க. சிந்தாமணியா அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள வந்து, இந்த விஷயத்துல வீரம் இல்லாது. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும். நானே போய் அவகிட்ட சூசகமா பேசி அந்த முகமூடியோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அப்புறமா சிங்கத்தை சிங்கத்தோட குகையிலேயே வளைச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த யோசனை பிரதாபசிம்மருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. இன்பவள்ளிய வீரையாவோட அவர் வீட்டுக்கு போக சொல்றார். எப்படியும் அந்த முகமூடிய பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறார் பிரதாபசிம்மர். அப்ப அங்க திடீர்னு புதுமை பித்தனும் அறிவுமணியும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் பிரதாபசிம்மருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பிடிச்சு கொடுத்தா 5000 பொண்ணுன்னு அறிவிச்சிருக்கீங்களே, நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு பக்கத்துல புதுமை பித்தனும் இன்னொரு பக்கத்துல ஜாப்பனீஸ் கெட்டப்ல அறிவுமணியும் உட்கார்ந்து எதிர நிக்கிற அபராஜிதாவை ஆட சொல்றார் புதுமைப்பித்தன். பாட்டு முடிஞ்சதும் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சமயத்துல இன்பவள்ளி வேல்விழிய மீட் பண்றாங்க. சிந்தாமணி கிட்ட உங்கள முகமூடி லவ் பண்றாருன்னு வீரையா சொன்னாரு, அத பத்தி கேட்கத்தான் நான் வந்தேன். நான் காதலிக்கிற முகமூடி இந்த நாட்டோட இளவரசன் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட காதல் வெற்றி பெறுறதும் தோக்குறதும் உங்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுறாங்க. வேல்விழிக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இளவரசரை எனக்கு விட்டு தந்துடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இன்பவள்ளி. அதுக்கு வேல்விழி, காதல் வைரமாலை இல்ல, கேட்டதும் கலட்டி கொடுக்கறதுக்கு. அது மனசுல இருக்கிற கருகாத ரோஜா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்பவள்ளி, உன்னோட பிடிவாதம் உன்னோட காதலை காப்பாத்தும், ஆனா காதலனை காப்பாத்துமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்பவள்ளியோட காலில விழுகிறாங்க வேல்விழி. அவர் காட்டி கொடுக்கவும் வேண்டாம், அவருக்கு சவக்குழி தோண்டவும் வேண்டாம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இன்பவள்ளி கிட்ட கெஞ்சுறாங்க வேல்விழி. இன்பவள்ளிக்கு வேல்விழியோட நிலைமைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா நான் உனக்கு இரக்கம் காட்டுனா அது என்னோட வாழ்க்கையே பாலைவனமா மாத்திடும். தயவு செஞ்சு என்னோட நிபந்தனைக்கு ஒத்துக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. வேற வழி இல்லாம அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்குறாங்க வேல்விழி. நான் அவரை மறந்துடணுமா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. அதுக்கு இன்பவள்ளி, அது மட்டும் இல்ல, நான் சொல்றபடி ஒரு கடிதமும் எழுதணும். அதோட அவர் கொடுத்த அவர் உருவம் பொறிச்ச மோதிரத்தையும் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு துக்கம் தாழல. மனசுல ஜீவகனை நினைச்சுக்கிட்டு, உங்க காதலி தியாகியாக போறா அப்படின்னு அந்த மோதிரத்தை பார்த்து அழுகுறாங்க. அதே சமயம் அரண்மனையில அறிவுமணி இளவரசருக்கு பைத்தியம் இல்ல அப்படிங்கிற ரகசியத்தை அபராஜிதா கிட்ட சொல்லிடுறார். ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சியும் கேட்டுக்கிறார். இளவரசர் அவரோட ரூம்ல புதுமை பித்தன் கெட்டப்ல அவர் எப்படி அவர் ரூம்ல இருந்து வெளியே போறாரு அப்படிங்கிற வழிய அறிவுமணிக்கு காட்டுறார். அந்த ரூம்ல இருந்த ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்துல ஒரு சின்ன சுத்திர கருவியை திருப்பினா அந்த ஃபயர் பிளேஸ்க்கு உள்ள ஒரு வழி வருது. இந்த வழி ஜீவகனுக்கும் அவரோட அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில ஏறி போயிடுறார். ஆனா அறிவுமணி போகாம அங்கேயே தங்கிடுறார். வெளியே வந்து புதுமை பித்தன் அவருக்காக காத்திருக்கிற குதிரையில ஏறி வேல்விழிய பார்க்க போறார். வேல்விழி தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறது வேல்விழின்னு நினைச்சு பின்னாடி இருந்து அவங்களோட கண்ணை மூடுறார். இன்பவள்ளி அவரை பிரபு அப்படின்னு கூப்பிட்டதும் அது வேல்விழி இல்ல அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதிர்ச்சியா யார் அப்படின்னு கேக்குறார். யாருன்னு முன்னாடி வந்து பார்த்தா வேல்விழிக்கு பதில் இன்பவள்ளி உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இளவரசே அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி. அதுக்கு ஜீவகன், நான் காத்திருக்க சொன்னது ஒன்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போக ட்ரை பண்றவரோட கைய பிடிச்சு, சிந்தாமணியை தானே நீங்க காத்திருக்க சொன்னீங்க, அவ இங்க இல்ல, அவ போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி. போயிட்டாளா? எங்க போயிட்டா அப்படின்னு பதறி கேட்கிறார் ஜீவகன். உங்க இதயத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்படின்னு சொல்லி வேல்விழி எழுதின கடிதத்தை அவர்கிட்ட கொடுக்கறாங்க. கடிதத்தை அவசரமா பிரிச்சு பாக்குறார். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, உங்களோட வர என்னால முடியல, காரணம் சொல்லவும் விருப்பம் இல்ல, என்ன மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணியின் கையெழுத்து போட்டு இருந்தாங்க. சிந்தாமணி அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டு இருக்கிறத பார்த்து யோசிக்கிறார் இளவரசர். உடனே இன்பவள்ளி கிட்ட சிந்தாமணி எங்க அப்படின்னு கேக்குறார். இந்த லெட்டரை கொடுத்துட்டு இன்னைக்கு சாயங்காலமே எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி. அது சரி, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறார் இளவரசர். அப்போ இன்பவள்ளி அவரோட நெஞ்சில சாஞ்சு, இப்படி ஒரு இன்பமான சந்திப்பு நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள விலக்கி விட்டுட்டு, உன்னோட போக்கே சரியில்லை அப்படின்னு கண்டிக்கிறார் ஜீவகன். அப்போ அவரோட தோளை பின்னால இருந்து பிடிச்சு அவர் மேல சாஞ்சு, என் கண்ணோட பாஷை கூடவா உங்களுக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இளவரசர் வேண்டா வெறுப்பா, விருப்பமில்லாத பாஷை, அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றார். என்னோட காதல் சிந்தாமணி உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட ரொம்ப ஜாஸ்தி. மோகம் தீர்ந்த உடனே தூக்கி வீசின மாதிரி இந்த மோதிரத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டா அப்படின்னு அந்த மோதிரத்தை காட்டிட்டு, அப்படிப்பட்ட அரைகுறை காதலில என்னோட காதல் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும்
கணையாளி, கடிதம் இது எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்பவள்ளி கிட்ட இருந்து விலகி போய் ஏதோ சூது நடந்திருக்கு, எதுக்கு இந்த நாடகம் ஆடுற அப்படின்னு கேட்கிறார் ஜீவகன். அதுக்கு இன்பவள்ளி, நாடகம் ஆடுறது என்னோட தொழில் தான் இளவரசே, ஆனா இது நாடகம் இல்ல. சலீம் மேல அனார்கலி வச்சிருந்த காதலுக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்லை என்னோட காதல். என்ன சந்தேகப்படாதீங்க, என்னை ஏத்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. லேசா சிரிச்சுக்கிட்டே சகோதரி அப்படின்னு கூப்பிடுறாரு ஜீவகன். அவரோட கைய தட்டி விட்டுட்டு சகோதரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, முதல்ல இருந்து உன்கிட்ட நான் அந்த நினைப்போட தான் பழகிக்கிட்டு இருக்கேன், என்ன அண்ணனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார் ஜீவகன். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமான குரல்ல, உங்க தந்திரங்கள் அம்பலமாகாம இருக்க, உங்க தந்தை விடுதலை அடைகிறதுக்கு நானும் என்னோட நாடக குழுவும் உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருப்போங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னையும் என்னோட தந்தையையும் இந்த நாட்டையும் காப்பாத்துறதுக்கு இது இருக்கு அப்படின்னு அவரோட வாழை தொட்டு காட்டுறார் ஜீவகன். கத்தி மட்டும் போதாது காவலனே அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி. புத்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றார் ஜீவகன். யுக்தியும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி. அது ஒரு பெண் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றார் இளவரசர். அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இன்பவள்ளி. சொல்லட்டும், வருகிறேன் அப்படின்னு சொல்லி குதிரை மேல ஏறி போயிடுறார் இளவரசர். அப்ப அங்க வீரையன் வர்றான். அத பார்த்ததும் இன்பவள்ளி பதறாங்க. நீங்க இங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இங்க இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல நடிப்பு, நாடகத்துல கத்துக்கிட்ட கலைய நல்லா நடிச்சீங்க, காதலிக்கிறது மாதிரி பேசி முகமூடி இளவரசர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க. நான் இப்பவே போய் இந்த ரகசியத்தை பிரதாபசிம்மர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு கிளம்புறார். அவரை தடுக்கிறாங்க இன்பவள்ளி. இல்ல, இப்பவே இந்த ரகசியத்தை நம்ம போய் சொல்லணும். அவர் இளவரசர் அப்படிங்கிற கண்டுபிடிச்ச பெருமை உனக்கு, ஆனா 5000 பொண்ணு எனக்கு, சரியா அப்படின்னு அவர் கிளம்புறார். இன்பவள்ளி அவரை போக விடாம தடுக்கிறாங்க. ஆனா கேட்காம அவர் போய் அந்த ரகசியத்தை பிரதாபசிம்மர் கிட்ட சொல்லிடுறார். இப்ப இளவரசரோட நிலைமை என்ன? பிரதாபசிம்மர் கிட்ட ஜீவகன் மாட்டிக்கிட்டா அவரையும் அவரோட அப்பாவையும் யார் காப்பாத்துவா? காணாம போன வேல்விழியோட நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.